பட்டி பக்கத்துல இருக்க முத்தானப்பட்டியில 11 வருஷமா வளரிக்கலை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களே இப்ப சந்திக்க போறோம். நம்ம தேனி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 11 வருஷமா இந்த வளரிக்கலையை பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. இதை பத்தி நம்ம அவர்கிட்டயே கேட்கலாம். தமிழக மக்களுக்கு வணக்கம். என் பேர் சக்தி பாலா. நான் தேனி மாவட்டம் ஆண்வேட்டி வட்டம் முத்தரம்பட்டி கிராமத்துலேருந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 11 வருஷமாக வளரி பயிற்சி கற்றுக்கிட்டு நம்ம தேனி, மதுரை, உசலம்பட்டி, சிவகங்கை சீமை இவங்க எல்லாத்துக்கும் நம்ம நேரடியாக பயிற்சி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இத்தனை வருஷமாக நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு வளரி அப்படின்னா இது பாரம்பரிய அமைப்பு, இந்த அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம இந்த 11 வருஷமாக கொடுத்துமே மக்களுக்கு அதிகமாக சென்று சேரலை. ஏன் அப்படின்னா இதை வாங்குறவங்க எல்லாருமே சிலம்பக்கூடத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்குறாங்க. இப்போ மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு பாரம்பரியமான விவசாய அடையாளமாக இதில் ஒரு வளரி செஞ்சுருக்கோம். மருதுவாண்டியரில் சின்ன மருது நல்லா வளரி ஸ்பெஷலாக வீசுகிறவர். அவரோட உருவத்தில் அவர் வளரி எரியிற மாதிரியே ஒரு வளரி அமைப்பு செஞ்சுருக்கோம். ராஜா கையில் வாள் வச்சிருக்கிற மாதிரி வளரி அமைப்பு செஞ்சுருக்கோம். நடராஜர், முருகன், அப்போ என்னோட உருவத்தில் இருக்கிற வளரி இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் எதுக்காக செஞ்சுருக்கோம் அப்படின்னா வளரி அப்படின்னா அந்த பாரம்பரிய ஈடுபாடு இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்குறாங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தேச தலைவர்கள், இந்த மாதிரி கடவுள், நம்ம ராஜாக்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னா மக்கள் அனைவருமே விரும்பி வாங்குவாங்க. நம்மளோட கலை அழியாமல் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம காமிச்ச இந்த வளரிகள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். அதில் நீங்கள் வாங்கிக்கிறலாம். நம்ம கொரியரில் அனுப்பிச்சிடுவோம். இல்லை உங்களுக்கு இது பயிற்சி பண்ணி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா நேரடியாக நீங்கள் நம்ம ஏரியாவுக்கு வரலாம். முத்தரம்பட்டி கிராமத்துக்கு அட்ரஸ் கொடுத்துருவோம். இல்லை உங்களோட இடத்துக்கே நாங்கள் வரணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நேரடியாக பயிற்சி கொடுப்போம். நம்மகிட்ட இருக்கிற வளரிலே கொஞ்சம் ஸ்பெஷலான வளரி. காரணம் என்னென்னா வளரின்றது தமிழருக்கான பாரம்பரியம். அந்த வளரியிலே தமிழ்ன்ற ஒரு எழுத்தை பதிச்சு நம்ம எரிஞ்சு கைக்கு வரோம்.